அபிவிருத்தி திட்டங்களின் தாமதம் தவிர்க்கப்பட வேண்டும். ஜனாதிபதி தெரிவிப்பு. எல்லைவில் விபத்துக்குள்ளான பேருந்தில் ஏற்பட்ட கோளாறு. பாடசாலை நேரங்களில் கனிம போக்குவரத்துக்கு தடை. சீன ஜனாதிபதியை சந்திக்க உள்ள ட்ரம்ப். இந்தியா அமெரிக்கா உறவு பற்றிய ட்ரம்பின் கருத்திற்கு பிரதமர் மோடி பாராட்டு. மாவட்ட மட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் அபிவிருத்தி திட்டங்களில் ஏற்படும் தாமதங்களை தடுத்து அவற்றின் நன்மைகளை குறிப்பிட்ட காலக்கெடுவிற்கு மக்களுக்கு வழங்குவது மாவட்டத்தில் உள்ள அரசு அதிகாரிகளின் பொறுப்பாகும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மொனராகலை மாவட்ட செயலகத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற மொனராகலை மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். ஒரு அபிவிருத்தி திட்டம் ஆரம்பிக்கப்படும் போது அது நிறைவடையும் வரை இலக்கு மயப்பட்ட திட்டத்தை அவர்கள் வைத்திருக்க வேண்டும் என்று ஜனாதிபதி வலியுறுத்தினார். கடந்த காலங்களில் ஆரம்பிக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களை உரிய நேரத்தில் நிறைவு செய்ய தவறியதாலும் அவற்றின் திட்ட காலங்களை நீடித்து மதிக்கப்பட்ட செலவை அதிகரித்ததால் அந்த திட்டங்களின் நன்மைகளையும் முதலீடு செய்த நிதியின் பிரதிபலன்களையும் நாடு இழந்துள்ளது. இந்த ஆண்டு முதல் ஆரம்பிக்கப்படும் அனைத்து அபிவிருத்தி திட்டங்களையும் உரிய நேரத்தில் நிறைவு செய்ய வேண்டும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். மொனராகலை மாவட்டத்தில் 2025 ஆண்டுக்காக பல்வேறு அமைச்சுகள், திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்களால் செயல்படுத்தப்படும் அபிவிருத்தி திட்டங்களில் முன்னேற்றம் மற்றும் எதிர்கால அபிவிருத்தி தேவைகள் குறித்தும் இதன்போது மீளாய்வு செய்யப்பட்டது. மக்களுக்கு அவசியமான அபிவிருத்தி திட்டங்களுக்கு எந்த ஒரு நேரத்திலும் நிதி ஒதுக்க தயாராக இருப்பதாக தெரிவித்த ஜனாதிபதி, திரைசேரியின் நிதி கிராமங்களுக்கு செல்ல வேண்டுமாயின் கிராமப்புற அபிவிருத்தி திட்டங்கள் துரிதப்படுத்தப்பட வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டினார். கொடியாகல மற்றும் கெபிலித்த வனப்பகுதிகளில் எல்லை நிர்ணயம் காரணமாக விவசாய நிலங்களை இழந்த விவசாயிகளின் பிரச்சினை குறித்தும் இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டதுடன் விவசாயிகளின் விவசாய நிலங்கள் தொடர்பான பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான முறையான பொறிமுறையை வகுக்குமாயின் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மாவட்டத்தில் உள்ள பல்வேறு அரசு நிறுவனங்களில் நிலவும் வெற்றிடங்கள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. வெள்ளவாய பகுதியில் விபத்துக்குள்ளான பேருந்தில் இயந்திர கோளாறு இருப்பது தெரியவந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU புட்லர் தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டார். விபத்துக்குள்ளான பேருந்து நேற்று இரவு மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் பள்ளத்திலிருந்து மீட்கப்பட்டது. முற்றிலுமாக சேதமடைந்த பேருந்தின் பாகங்கள் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. அத்துடன் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் அதிகாரிகள் பேருந்தின் இயந்திரம் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்தனர். அதன் பின்னர் போக்குவரத்து ஆணைக்குழு அதிகாரிகள் பேருந்து விபத்து ஏற்பட்ட பகுதியை நேற்று ஆய்வு செய்தனர். பேருந்தின் பாகங்கள் அரசு பகுப்பாய்வாளர் ஆய்வுக்காக நாளை 8ஆம் தேதி அனுப்பி வைக்கப்பட உள்ளன. 15 உயிர்களை காவு கொண்டு பேருந்து விபத்துக்கான சரியான காரணம் இன்னும் தெரியவில்லை. எவ்வாறாயினும் பேருந்தின் பிரேக் திடீரென செயலிழந்ததால் இதன் சாரதி கூச்சலிட்டதாக பேருந்தின் நடத்துனரும் பயணி ஒருவரும் தெரிவித்துள்ளனர். இதேவேளை வெள்ளவாயு வீதியில் விபத்தில் சிக்கிய பேருந்து 2023ஆம் ஆண்டு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பதவியிலிருந்து இடைவிலகிய பேருந்து என்று போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதியமைச்சர் வைத்தியர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார். போக்குவரத்து பயணங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் பேருந்துகளை ஒழுங்குபடுத்துவதற்கு நாட்டில் இன்னும் சட்டங்கள் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். பாடசாலை இடம்பெறும் நாட்களில் கனிம போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கு தடை விதிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் அறிவித்துள்ளது. இதன்படி பாடசாலை நாட்களில் காலை 6:30 மணி முதல் 7:45 மணி வரையிலும், முற்பகல் 11:30 மணி முதல் பிற்பகல் 2:30 மணி வரையிலும் கனிம போக்குவரத்து நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட வேண்டும் என அந்த பணியகம் தெரிவித்துள்ளது. அண்மையில் பாடசாலை போக்குவரத்தில் ஈடுபடும் வேனுடன் மணலேற்றி சென்ற லோரி ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட கலந்துரையாடலின் பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகத்தின் பணிப்பாளர் நாயகம் தீபானி வீரகோன் தெரிவித்துள்ளார். அதன்படி குறித்த காலப்பகுதியில் கனிம போக்குவரத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வாகனங்கள் வீதியோரத்தில் முறையாக நிறுத்தப்பட வேண்டும் என அவர் கூறியுள்ளார். இது தொடர்பான விழிப்புணர்வு நாட்டில் உள்ள சகல பிரதேச செயலகங்களினூடாக கடந்த 4ஆம் தேதி முதல் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அடுத்த மாதம் தென்கொரியாவுக்கான விஜயத்தை மேற்கொள்ள தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தென்கொரியாவில் இடம்பெறவுள்ள ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு வர்த்தக அமைச்சர்களின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக அமெரிக்க ஜனாதிபதியும் அவரது ஆலோசகர்களும் தயாராகி வருவதாக கூறப்படுகின்றது. இதன்போது சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கை சந்தித்து அமெரிக்க ஜனாதிபதி கலந்துரையாடுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்க ஜனாதிபதியினால் உலக நாடுகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள கடுமையான வரி தற்போது பேசுபொருளாக
காணப்படுகின்றது. இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அதிகளவான வரியை அமெரிக்க ஜனாதிபதி விதித்துள்ளார். இந்த சூழலில் இந்தியா, சீனா மற்றும் ரஷ்ய தலைவர்கள் அண்மையில் சந்தித்து கலந்துரையாடியிருந்தனர். அதனை அடுத்தே ட்ரம்ப் குறித்த மாநாட்டில் கலந்து கொள்ளும் நோக்குடன் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. எவ்வாறாயினும் இந்த விஷயம் தொடர்பில் வெள்ளை மாளிகை எவ்வாறான உத்தியோகபூர்வ அறிவிப்பையும் இதுவரை விடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவின் பொருட்களுக்கு அமெரிக்காவில் 25% வரி விதித்தார். மேலும் அவர் ரஷ்யாவிலிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் இறக்குமதியை சுட்டிக்காட்டி இந்திய பொருட்களின் மீதான வரியை மேலும் 25% உயர்த்தினார். இதன் மூலம் இந்தியா மீது விதிக்கப்பட்ட மொத்த வரியானது 50% உயர்ந்தது. இதனைத் தொடர்ந்து ஹாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டிற்காக சீனா சென்றிருந்த பிரதமர் மோடி அங்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஆகியோரை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பில் நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம், ராணுவ ஒத்துழைப்பு, எரிசக்தி மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், நான் எப்போதும் மோடியுடன் நண்பர்களாக இருப்பேன். அவர் ஒரு சிறந்த பிரதமர். இந்தியாவுக்கும் அமெரிக்காவிற்கும் ஒரு சிறந்த உறவு உள்ளது. நான் மோடியுடன் நன்றாக பழகுகிறேன். எப்போதாவது தான் இதுபோன்ற தருணங்கள் வருகின்றன. நான் எப்போதும் மோடியுடன் நன்றாக பழகி வருகின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார். எனினும் இந்தியாவையும் ரஷ்யாவையும் இருள் சூழ்ந்த சீனாவிடம் இழந்துவிட்டோம் என்று தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து ட்ரம்பின் கருத்தை வரவேற்கும் வகையில் பிரதமர் மோடி ஒரு எக்ஸ் பதிவை வெளியிட்டுள்ளார். அதில் ஜனாதிபதி ட்ரம்பின் உணர்வுகள் மற்றும் எங்கள் உறவுகளை நேர்மறையான மதிப்பீடு ஆகியவற்றின் ஆழமாக பாராட்டவும் முழுமையாகவும் பரிமாறிக்கொள்ளுங்கள். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகவும் நேர்மறையான மற்றும் முன்னோக்கி பார்க்கும் விரிவான மற்றும் உலகளாவிய மூலோபாய கூட்டாண்மை உள்ளன என்று அவர் தெரிவித்துள்ளார்.